மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் பற்றிய மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எப்போது உயர்த்தப்படும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழக பெண்களின் கேள்வியாக இருக்கின்றது. மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதமும் வந்துடுச்சு. இந்த 3 மாதமே 1000 ரூபாய் தான் பார்த்தீங்கன்னா வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படின்னா 2500 ரூபாய் வராதா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதற்கான மிக முக்கியமான தகவல் தான் இது. இந்த 2500 ரூபாய்க்காக ஏற்கனவே விண்ணப்பித்து, அதாவது ஏற்கனவே வாங்கி கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம்னா, ஏற்கனவே விண்ணப்பித்து பல்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றதா, இவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பட்டியலில் இணைக்கப்படுவாங்க அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருது. இந்த ஜூலை மாதமோ அனைவரின் வங்கி கணக்கிலையும் செலுத்திட்டாங்க. அடுத்ததாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை தேதிகள் குறித்த அறிவிப்பை தமிழக அரசு விரைவில் முறைப்படி வெளியிடும் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதாவது ஜூலை மாதத்தில் பட்ஜெட் தாக்கல் நடக்கின்றது. முழுமையாக முடிவடைந்த பிறகு இந்த ஜூலை மாதத்திலேயே அந்த அறிவிப்பு வெளியாகும். உயர்த்தப்பட்ட தொகை தங்கு தடையின்றி உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து சேர பயனாளிகள் உடனடியாக சில சரிபார்ப்புகளை செய்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அரசு தரப்பில் தெரிவித்திருக்காங்க. முதல்ல வங்கி கணக்கு விவரங்கள், உங்களுடைய வங்கி கணக்கு பயன்பாட்டில் இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. நீண்ட நாட்களாக பரிவர்த்தனை செய்யாத கணக்குகள் முடக்கப்பட்டு இருக்கலாம். அடுத்து ஆதார் இணைப்பு. உரிமை தொகை நேரடியாக வங்கி கணக்குக்கு வருவதால உங்களுடைய வங்கி கணக்குடன் ஆதார் எண் முறையா இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்றத சரிபார்த்து கொள்ளணுமா. மூன்றாவதா கைபேசி எண். வங்கி கணக்கு மற்றும் அரசு திட்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண் செயல்பாட்டில் இருக்கா அப்படின்றத உறுதி செய்யணும். அப்போதுதான் தொகை வந்ததுக்கான அந்த குறுஞ்செய்தி உங்களை வந்தடையுமா. தமிழக பெண்களின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் தற்போது 2500 ரூபாயாக உயர்த்தப்பட இருப்பது ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களுக்கு பேர் உதவியாக அமையும் அப்படின்றதுல எந்தவிதமான மாற்று கருத்துமே இல்லை. நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2500 ரூபாய் குறித்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது வெளியாகி ஒட்டுமொத்த தமிழக பெண்களிடையேயும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது.